வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று அரியணையில் அமரப்போவது யார்? இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. பீகாரில் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமருமா தேசிய ஜனநாயக கூட்டணி? கருத்து கணிப்புகளை தவிடு பொடியாக்கி மகாகத்பந்தன் கூட்டணி ஆட்சி பீடத்தில் அமருமா? இன்று மதியத்திற்குள் முடிவு. பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுவதன் எதிரொலி. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் போலீசார். பீகாரில் பதற்றமான பகுதிகளில் போலீசார் அணிவகுப்பு ஒத்திகை. இன்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் மறு வாக்குப்பதிவு கோரப்படவில்லை. மொத்தம் 67.13% வாக்குகள் பதிவான நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தனது சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு. முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். தமிழகம் முழுவதும் 81.37% பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். மொத்தமுள்ள 6.41 கோடி வாக்காளர்களில் சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் 42 கோடி எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் 82.71% படிவங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக கூடுதல் அதிகாரிகளை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளுக்கும் கூடுதலாக 2 உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம். எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. உருட்டி அதன் அடிப்படையில் இந்த ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றதை ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது இன்றைக்கு ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு அரசிலிருந்து பிறப்பிக்கப்படும். திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியில் வாக்காளர்கள் இல்லாமல் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்த திமுகவினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ரமணா கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம்.
தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளை தடுக்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா தலைமையில் ஆணையம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் பழனிக்குமார், ராமநாதன் ஆகியோர் அடங்கிய குழு பிப்ரவரிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசு உத்தரவு. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்வு. இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் 58% உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அனுமதி. தமிழ்நாடு அரசு காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு ஆகியவற்றிடம் கருத்து கேட்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும் என்றும் ஆணை. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை. காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் நலனை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி என்பதற்காக தமிழக மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். இந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக டெல்டா பகுதி, கடைமடை பகுதிகள், நீர்ப்பாசன பகுதி, விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அணிதிரள வேண்டும். கர்நாடக அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த விஷயத்திலாவது மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற அந்த முயற்சி, உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு, இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழக அரசு பின்புலமாக தமிழக அரசை பின்னாடி இருந்து இந்த வழக்கில் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக டெல்டா பகுதி, கடைமடை பகுதிகள், நீர்ப்பாசன பகுதி, விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம். தேர்தலுக்காக வாக்குறுதி மட்டும் கொடுப்பது திமுகவின் வாடிக்கை என்று நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி ஊழலற்ற கட்சி NDA கூட்டணி மட்டும்தான் என்றும் பேச்சு. மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். 2 ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை. தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுகவின் நோக்கம். 1000 ரூபாய் தருவோம் என்று ஆட்சி. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து மீனவர்களுக்கு துரோகம் செய்தது திமுக என்று நயினார் நாகேந்திரன் காட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் 1 வார காலத்தில் மீட்கப்படுவார்கள் என்றும் உறுதி. தவேக தலைவர் விஜய் வாய்க்கு வந்தபடி பேசுவதை ஏற்க முடியாது. பாஜக யாரையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூப்பிடல, இன்னும் தேர்தலுக்கு காலங்கள் இருக்கு. அரசியல்ல நிரந்தர நண்பரும் கிடையாது, நிரந்தர பகைவரும் கிடையாது. அவரை பொறுத்தவரை இதுவரைக்கும் இன்னொரு கவுன்சிலர் கூட அவங்க கட்சியில யாரும் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மாதிரி பெரிய வார்த்தைகள் பேசணுமாங்கிறது அது அவர் தான் பொறுத்து பேசணும். தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது குறித்து ஜனவரியில் நடக்கும் மாநாட்டில் அறிவிக்கப்படும். கால சூழலுக்கு ஏற்ப அறிவிப்பு தள்ளி போக வாய்ப்பிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
என்று விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி நிச்சயம் அமைப்போம். நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்கள் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம். இல்லை மாநாடு அன்றைக்கி தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்றைக்கி அறிவிப்போம். அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ கிடையவே கிடையாது. மிக தெளிவாக மிக மிக அறிவுபூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு நிச்சயம் மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டும் இருக்கின்றதை மட்டும் நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? ஒரு வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும். தமிழகத்தில் 193 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புராதன கோவில்களை பாதுகாக்க மாநில புராதன சின்ன ஆணையம் அமைக்க மேலும் 1 மாத கால அவகாசம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கட்டுமானங்களை மேற்கொள்ள விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. வணிக வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே சேதமடைந்து சாலையில் தரையிறங்கிய பயிற்சி விமானம். விபத்தில் சிக்கிய சிறிய ரக விமானத்தை ஆய்வு செய்த அதிகாரிகள். தாம்பரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். டெல்லி கார் வெடிப்பு தாக்குதலில் கைது செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை. என்ஐஏ நடத்தும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அல்ஃபலா பல்கலைக்கழக நிர்வாகம் அறிக்கை. இத்தாலியின் ஆஸ்டா பள்ளத்தாக்கில் உள்ள மேட்டர்ஹார்ன் மலைப்பகுதியில் செக்கச் சிவந்த வண்ணத்தில் காட்சியளித்த வானம். அரிய நிகழ்வை வியப்புடன் கண்டு ரசித்த மக்கள். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. அபுதாபியில் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது 2026 IPL தொடருக்கான மினி ஏலம். 2 நாட்கள் நடைபெறும் மெகா ஏலங்களை போன்று இல்லாமல் ஒரே நாளில் ஏலத்தை முடிக்க திட்டம். கோவாவில் நடைபெற்று வரும் 11வது உலகக்கோப்பை செஸ் போட்டி. தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா வெளியேற்றம். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் ரஜினியின் 173வது திரைப்படத்தில் இருந்து விலகுகிறேன். இயக்குனர் சுந்தர் சி அறிவிப்பு. பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியே விருது பெற்றார் பிரபல கலை இயக்குனர் தோட்டா தரணி.
சென்னை பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற விழாவில் விருதை வழங்கினார் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் தியேரி மாத்தோ. Monsieur Tota Tarani, au nom de la République française. தான் பேப்பர் பென்சில் மட்டுமே பயன்படுத்தி வரைந்து வேலை பார்த்து வருவதாக செவாலியே விருது பெற்ற தோட்டா தரணி பேட்டி. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தனக்கு தேவைப்பட்டதில்லை என்றும் பெருமிதம். இன்னும் பேப்பர் பென்சில் தான், அதான் பேசிக். அந்த பேசிக் வச்சுக்கிட்டே நான் வேலை செஞ்சுன்னு இருப்பேன். எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் தெரியாது. சும்மா ஸ்டைலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்குவேன். ஏதாவது இந்த டிவிடி படம்லாம் பார்ப்பேன், அதில் தான். மற்றபடி எனக்கு தெரியாது. செல்ஃபோனே ஆப்ரேட் பண்ணுறது தெரியல. பேப்பர் பென்சில் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வரைகிறேன். திரைப்பட நடன கலைஞர்கள் சங்கத்திற்கு மீண்டும் தலைவராகியுள்ளார் தினேஷ். தன் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகளுக்கு பதிலளிக்கவே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதாக பேட்டி. ஒரு தவறான செய்தியெல்லாம் கொடுத்து அது நம்ம குடும்பத்தெல்லாம் ரொம்ப பாதிச்சு, அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப பாதிச்சு, பசங்க வெளியில் போனால் கேட்குற அளவுக்கு பாதிச்சு. ஸோ அதில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் திருப்பியும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் நான் நிற்கணும்னு முடிவெடுத்தது. ஸோ இந்த தடவை எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிட்டோம்.